ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கு அதிசயம் தான். ஆனால் இன்னைக்கு காலையில் நான் 3:10க்கெல்லாம் எழுந்துட்டேன். பிகாஸ் கோவிலுக்கு போகிறோம், சொர்க்கவாசல் இன்னைக்கு திறப்பு அப்படின்றதுனால பெருமாள் கோவிலுக்கு தான் கிளம்பியாச்சு. பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன்னு அடம் பிடிச்சி பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு அப்புறம் ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு தென் தெம்பா கோவிலுக்கு கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு பார்த்தா டைம் வந்து 3:49. அதுக்கு 4 கோவில் இருக்கணும். பட் எங்கள் வீட்டில் எப்பயுமே எல்லார் வீட்லேயும் ஒரு லேட் கம்மர் இருப்பாங்களே, அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணா. ஸோ அவன் கிளம்புறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆச்சு. அது வரைக்கும் சும்மா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டடி ஸ்பேஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு டேபிள் எல்லாம் நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கோவிலுக்கு போயிட்டு பார்த்தா சொர்க்கவாசல்லாம் திறந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப க்ரௌடு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்டாக இன்னொரு பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டோம். அங்கே நாங்கள் போனோடனே தான் சொர்க்கவாசலே திறந்தாங்க. ஸோ பார்த்து முடிச்சுட்டு தென் பிரசாதம் கலெக்ஷன்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் என் டுடோ லிஸ்ட்டை போட்டுட்டு தென் புக் படிக்க தான் ஸ்டார்ட் பண்ணேன். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வந்து நான் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இல்லைனா வந்து மைண்ட் மேப் மாதிரி ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டர் வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் அதோடய லெக்சர் தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து தூக்கம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப நேரம் க்யூவில் நின்னதுனால என்னால் சுத்தமாக முடியல. போய் படுத்துட்டேன். தூங்கிட்டு அது ஆக்சுவலி ரொம்ப நேரம் கழிச்சு தான் எழுந்தேன். அப்புறம் என் டுடோ லிஸ்ட்லாம் பார்த்த உடனே தான் தெரிஞ்சது இன்னும் நான் ஒரு வேலையும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் லெக்சர் 2 தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து 3 தான் அகெயின் படிக்கவே வந்தேன். பிகாஸ் நான் எழுந்தது ஒரு 1 கிட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோடும் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. தென் லேட்டர் வந்து இன்றைக்கி எனக்கு காலேஜ் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அந்த லெக்சர் முடிச்சுட்டு தென் லெட்டரும் சப்மிட் பண்ணணும். நான் சொன்னல ட்ரைனிங் நான் போகல அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்கியூஸ் லெட்டர் மாதிரி இது பண்ணாங்க. பட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல, சொல்கிறேன்னு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அம்மா டீ போட்டு வச்சுருந்தாங்க, நல்லா குடிச்சிட்டு அண்ட் அகெயின் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த உலகத்தில் எல்லாருமே கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருக்காங்க. காலேஜில் ஆல்ரெடி நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி ரீசன், அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ என்னன்னு தெரியல, அவங்க அக்செப்டே பண்ணிக்கல. லைக் எங்களே தான் ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய கான்வர்சேஷன் போச்சு எங்களுக்கும் அவங்களுக்கும். ஸோ பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டுன்னு தெரியல. பட் நம்மளோட ப்ரிப்ரேஷனில் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஃப்யூச்சர் பார்ஷியல் ட்ராப்பர்ஸ்க்கெல்லாம் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா, ஆக்சுவலி நீங்கள் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறது கூட ஓகே, என்ன காலேஜில் படிக்க போகிறேன்றது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் என்ன மாதிரி ஒரு காலேஜிலலாம் சேர்ந்திங்கன்னா அவங்க போகிற கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே தலைவலிக்கும். நமக்கான டைமே நமக்கு கிடைக்காது. ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்து தான் சூஸ் பண்ணணும். இல்லைனா வீட்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு 1 இயர் கொடுங்க அப்படின்ற மாதிரி டைம் கேளுங்க. அவங்க கொடுப்பாங்க. இன்கேஸ் கொடுக்கலனா இட்ஸ் ஓகே, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா கொடுத்தாங்கன்னா அந்த டைமை ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கையை ப்ளீஸ் தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. இல்லைனா என்ன மாதிரி கஷ்டப்படணும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, நல்லா படிங்க, இல்லைனா கஷ்டம்தான் படணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 10:22. ஆல்ரெடி எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. ஸோ வந்து இன்னுமே அயனிக் ஈக்லிபிரியத்தில் வந்து லெக்சர் 6 and 7 இருக்குது. அது அரௌண்ட் 3 hours கிட்ட வருது. அதனால் நான் வந்து அதை போஸ்ட்போன் பண்ணிட்டேன் நாளைக்கு. இன்றைக்கியான வீடியோ இவ்வளோ தான். அண்ட் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூன். டாடா, பை பாய்.